இங்க ஒரு நாய் தான் குட்டியை கூட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு வேணும்னே கார்ல வந்து அந்த குட்டி நாய் மேல ஏத்துனது மட்டும் இல்லாம நக்கலா சிரிச்சிட்டு வர போறான். அந்த நாயுமே இந்த கார் பின்னாடி துரத்திட்டே போக அவன் காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அந்த நாய் அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சத்தமா கத்திக்கிட்டே இருக்கு. அவங்களுக்குமே என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒரு கத்தி எடுத்து அந்த நாயை வெளியே விரட்டி விட்டுறாரு. ஆனாலும் இந்த நாய் ஸ்டேஷனை விட்டு போகாம வாசலே நைட் வரைக்கும் படுத்திருக்கு. அடுத்த நாள் இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸான வக்கீல் வர அவரை பார்த்து அந்த நாயுமே ஒரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இந்த வக்கீல் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுறாரு. அந்த நாய் அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாம அவரை பார்த்து சத்தமா குலைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் வீட்டுக்கு போய் வெளியே போகாம வாசல் முன்னாடியே படுத்திருக்கு. அந்த வக்கீலுமே ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிக்க 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த நாய் எங்கேயும் எந்திரிச்சு போறதை பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த நாய் அந்த குட்டி இறந்து கிடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருது. அப்பதான் அந்த வக்கீலுக்குமே இந்த குட்டி நாய் மேல யாரோ காரை விட்டு ஏத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த வக்கீலுமே அந்த நாய் கிட்ட உன் குட்டிக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவேன்னு சொல்லி பிராமிஸ்